வணக்கம் சார். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா டிவியில் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. கரூர் நடந்த சம்பவம் விஜய் கட்சி மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரூரில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து முன்னாடி வந்து எந்த அமைச்சர் இருந்தாங்களோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு அந்த கூட்டத்தில் தெரிஞ்சிருக்கும். அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினச்சி வர்றவங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு, பல இடைஞ்சல்கள், ரோடு தோண்டி போடுறது, கரண்ட்டை கட் பண்ணி விடுறது, ரூட்டை மாற்றி வர்றது, இந்த இடத்துல மீட்டிங் பண்ண வேணாம் செய்யணும், வேறு இடத்துல மீட்டிங் பண்ண செஞ்சு இந்த மாதிரி அலக்கழிக்கிறது. அதாவது ஒரு கூட்டம், ஒரு கட்சி மீட்டிங்கோ ஏதோ ஒரு மீட்டிங்கோ போட்டாலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து முறையான பாதுகாப்பு கொடுக்கணும். அது ஆளுங்கட்சி தான் கொடுக்கணும் செய்யணும். அது எந்த கட்சி இப்போ இருக்க எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லலாம். இப்போ லைவாக வந்து ஆளுங்கட்சி எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி தான் எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கணும் செய்யணும். ஒரு அரசாங்கத்திலேருந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நாளைக்கு பார்த்தா கரூரில் நடந்த சம்பவத்தை பார்க்குறப்ப வந்து மனசு வந்து ரொம்ப மிக வேதனையாக இருக்குது. ஏன்னா குழந்தைகள், பெரியவங்க, பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா 39-40 பேர் வந்து இறந்து செஞ்சுட்டாங்க. கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கணும், தண்ணீர் பாட்டில் கொடுத்துருக்கணும், சாப்பாடு கொடுத்துருக்கணும். சொன்ன டைமிங் யாராலும் வர செய்ய முடியாது. எல்லாத்துக்குமே தெரிஞ்சு செய்யுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஆனால் சரியான வந்து பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வந்து முதல் காரணம் தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்க தமிழக அரசு சொன்னால் மட்டும்தான் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு போலீஸ்காரன் இருந்தாலும் டிஎஸ்பி இந்த மாதிரி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வழி நடத்து போவாங்க. தமிழக அரசு சொல்லலைன்னா அடுத்து எந்த ஒரு போலீஸ்காரமே பார்த்திங்கன்னா எந்த கட்சி மீட்டுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க மட்டும் செய்ய மாட்டாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு சேர்ந்தேன். தமிழக அரசு வந்து ஏன் அந்த ஒரு மெத்தனை போக்க இருந்திருக்குன்னு தெரியல. ஆனால் தமிழ் விஜய் கட்சிக்கு வந்து எவ்வளோ ஒரு எதிர்ப்பு, வன்மம், ஒரு போட்டி போராமல் இந்த மாதிரி வந்து ஒரு தமிழக மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூட செய்யக்கூடாது. இதில் எதிர்பார்க்காத விஷயம் நடந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளி பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சாலே தான் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். கரூரில் நடந்த விஷயம் நடந்திருக்குன்னா கரூரில் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த மாவட்டத்தை வந்து யார் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்களோ அவங்க பேஸ் பண்ணி தான் இந்த பிரச்சனை உருவாகியிருக்கும். இது எனது கணிப்பு. உங்களோட கணிப்பு என்னான்னு நீங்கள் வீடியோவில் கமெண்டில் பண்ண செய்யுங்க. இல்லை விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் விஜய் கட்சி சார்பாக பேச செய்யலை. படிப்பு, வளர்ச்சி மேலும் மேலும் தமிழகத்தை கொண்டு போகணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து கொஞ்சம் வழிவிட்டு இருக்க வேண்டும். இதனால் நிறைய இடத்துல வந்து கட்சி மீட்டிங் அடுத்தடுத்து நடத்துகிற பிரச்சாரத்துக்கு போகிற செய்கிற பார்த்திங்கன்னா ஏன் இந்த ஒரு விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த ஒரு மன அழுத்தம், ஒரு திட்டமிட்ட சதி என்று தான் தெரிகின்றது. இது அடுத்த மீட்டிங், கட்சி மீட்டிங்கு நீங்கள் போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி விஜய் வந்து தடுத்து நிறுத்துகிற மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்து குண்டு தூக்கி போட்ட மாதிரி ஒரு பெரிய சதி நடந்திருக்கு. இது வந்து தமிழக அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது வந்து சிபிஐ ஒப்படை செஞ்சு இது வந்து கரெக்டாக முறையாக வந்து விசாரணை பண்ணி செஞ்சு இது மூல காரணம், இந்த 39-40 உயிர் போனதுக்கு மூல காரணம் யார், பின்னணி என்ன, யாருனால தூண்டுதல்னால நடந்துச்சுன்றது விசாரிக்கணும். விசாரணை செஞ்சு அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க செய்யணும். ஒரு விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை தலைவருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா அந்த கூட்டத்தை வந்து தமிழக அரசு ஒரு இடத்த ஒதுக்குறாங்கன்னா அந்த இடத்த ஒதுக்குறப்ப பார்த்திங்கன்னா கட்சி சார்பாக கட்சியில் இருக்கவங்க வந்து முக்கிய பொறுப்புகளுக்கு இருக்கவங்க வந்து இடத்த போய் ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு இந்த இடத்துல மீட்டிங் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, மக்கள் அலமோதி கூட்டம் அதிகமாக செய்வாங்க, அவங்களுக்கு இட வசதி இருக்காது, திரும்பி கட்சி மீட்டிங் முடிஞ்ச பிறகு அவங்க எப்படி மக்கள் திரும்பி வெளியே போவா செய்வாங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு வருவாங்க, சின்னவங்களை பெரியவர்களை கூட்டிகிட்டு வர செய்வாங்க, எப்படி போவாங்களா செய்வாங்களான்னு சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து அந்த இடத்த ஆய்வு செஞ்சுருக்கணும். இனிமேல் வந்து அடுத்தடுத்து பிரச்சாரம் கொடுத்துக்க போகிற சில முன்னெச்சரிக்கையாக போக வேண்டும். விஜய் மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தவறும் கிடையாது. இது முழுக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இட வசதி கிடையாது. மீட்டிங் நடக்கிற செய்கிறானா, பிரச்சார கூட்டம் நடக்கிற செய்கிறானா அந்த இடத்துல வந்து பொதுவான இடத்துல வந்து இடைவெளி வந்து அதிகமான இருக்கிற இடத்துல வந்து மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ண செய்யணும். அதை அரேஞ்ச் பண்ண கொடுக்குற வேண்டியது தமிழக அரசு பொறுப்பு, ஆளுங்கட்சியோட பொறுப்பு.